வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சொத்து பிரச்சனையால் சிவாஜி குடும்பத்தில் ஏற்பட்ட சோகம், அதிர்ந்து போன பிரபலங்கள். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். உயில் பாகப்பினை சொத்து சிவாஜியுடைய வீடு சப்தி. ராம்குமார் பிரபு மனசு எவ்வளோ கஷ்டப்படும். பிரபலம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டாக். நடிகர் திலகம் சிவாஜி வீட்டுக்கென ஒரு சிறப்பான பாரம்பரியம் உள்ளது. அன்னை இல்லம் வீட்டுக்கென தனி மரியாதை என்று தமிழக மக்களிடம் உண்டு. ஆனால் இன்று மீடியாவில் அன்னை இல்லம் வீட்டை காட்டிவிட்டு சப்தி செய்திகளையும் பார்க்கும்போது மனசு நொறுங்கிவிட்டது என்று மூத்த பத்திரிகையாளர் சேகுவாரா குறிப்பிட்டிருக்காரு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மறைந்தாலும் அவர் மகன்களான ராம்குமார் பிரபு மற்றும் இவர்களின் வாரிசுகளான துஷ்யந்த் விக்ரம் பிரபு ஆகியோருமே சினிமாவில் பயணித்து வராங்க. இதில் ராம்குமார் மகன் தயாரிப்பாளராக உள்ளதை போல அவரது மகன் துஷ்யந்தும் தயாரிப்பாளராகவும் இருந்து வருகிறார். ஜகஜாலா கில்லாடி என்ற படத்தை துஷ்யந்த் தயாரிக்க தனபாக்கியம் என்டர்பிரைஸ் நிறுவனத்திடம் 3.74 கோடி கடன் பெற்றிருக்காரு. ஆனால் கடனை திருப்பி செலுத்தாதால் அந்த நிறுவனம் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்திருக்கிறது. இதில் மத்தியஸ்கராக நீதிபதி ரவீந்திரன் நியமிக்கப்பட்டிருந்தார். அசல் மற்றும் வட்டியுடன் சேர்ந்து 9.39 கோடியை திருப்பி செலுத்த துஷ்யந்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. மேலும் இது தொடர்பாக பதிலளித்த துஷ்யந்திற்கு கால அவகாசம் வாங்கியிருந்தாங்க. ஆனால் துஷ்யந்துக்கு எந்த பதிலும் அளிக்கலை. இதையடுத்து சிவாஜி வீட்டை சப்தி செய்ய சென்னை நீதிமன்றம் அதிரடி உத்தரவு நேற்றே பிறப்பித்தது. ஏற்கனவே சிவாஜி கணேசன் குடும்பத்தில் சொத்து பிரச்சனை வெடித்திருந்தது. அதாவது 270 கோடி ரூபாய் சொத்துக்களை முறையாக நிர்வகிக்கவில்லை என்று வீடுகளின் வாடகை பங்கை தங்களுக்கு வழங்காமல் ஏமாற்றியதாகவும் கூறி சகோதரிகள் சாந்தி மற்றும் ராவ்ஜி ஆகிய இருவருமே பிரபு ராம்குமார் மீது ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. இந்த வழக்கு வெளியானது பிரபல யூடியூப் சேனலுக்கு மூத்த பத்திரிகையாளர் சேகுவாரா சிவாஜி வீடு என்று சொல்லப்படும் போக்ரோடா என்று அழைக்கப்படும் சிவாஜி கணேசன் சாலையில் சிவாஜி வீடு என்றுதான் தெரிகிறது. இதை ஊடகங்கள் சரியாக தெளிவுபடுத்தவில்லை. ஏனென்றால் சென்னையில் சிவாஜி வீடு என்றால் அது அன்னை இல்லை வீடு தான். அன்றைய காலத்தில் சென்னையில் 3 பிரபலங்கள் வீடுகள் மிகவும் புகழ் பெற்றது. ஒன்று எம்ஜிஆரின் ராமாவரம் தோட்டம், 2வது கோபாலபுரம் வீடு, 3வது சிவாஜியின் அன்னை இல்லம். சிவாஜிக்கு நிறைய சொத்து உள்ளது. இப்போது இந்த வீட்டின் பேரில் கடன் வாங்கிய துஷ்யந்த் அப்படியானால் சிவாஜியின் பேரில் இன்னமும் இந்த வீடு இருக்கிறதா, அல்லது ராம்குமார் அல்லது துஷ்யந்த் பேரையில் இருக்கிறதா, அல்லது துஷ்யந்த் இந்த வீட்டின் ஒரு பங்குதாரா அல்லது நேரடியாக உரிமையாளரா தெரியவில்லை. ஆனால் ஓடம் ஒரு நாள் வண்டியில் ஏறும், வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும் என்பாங்க. அன்றைய காலத்தில் பல நடிகர் வீடுகள் கடனில் மூழ்கி ஏலத்தில் வந்தபோது சிவாஜி உதவி செய்தாரா என தெரியல. ஆனால் அந்த ஏலத்தில் வந்த வீடுகளை விலைக்கு வாங்கியிருக்கிறார் என்பது கேள்விப்பட்டிருக்கேன். யாருமே விலைக்கு வாங்காத பட்சத்தில் அந்த சொத்தை சிவாஜியிடம் விற்கும் அளவுக்கு செல்வந்தராக திகழ்ந்திருக்கிறார். தன்னுடைய உழைப்பை மட்டுமே மூலதனமாக கொண்டு பாடுபட்டு சிவாஜி கணேசன் உருவாக்கிய வீடு என்று ஜப்தியாகும் சூழலுக்கு வந்தது. இதே போன்ற சூழல் பலருக்குமே ஏற்படும். அன்றுதான் கண்ணதாசன் இப்படி நிலைமை ஏற்பட்டது. இன்று சிவாஜி குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்பது ஆழமாக தெரியவில்லை. ஆனால் சொத்து விவகாரம் கோர்ட்டுக்கு போனதுமே அனைவருமே தெரியும். சிவாஜி உயிருடன் இருக்கும் போதே பாகப்பிரிவினை சரியாக செய்து வைத்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்கிறாது. பல பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு இணக்கமாக உட்கார்ந்து சரிசமமாக சொத்தை பிரித்திருந்தால் பாதி சிவில் வழக்குகளை நீதிமன்றத்தில் காலியாகிவிடும். இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.